இயேசுவில் பிரியமானவர்களே, மத்தேயு 9வது அதிகாரம் 32, 33 ஊமையாக இருந்த ஒரு மனிதனை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சுகப்படுத்துகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு அநேகம் பேர் தங்களுடைய பிரச்சனைகளிலே மாண்டு போய் தங்களுடைய அறை கதவுகளை பூட்டி கொண்டு தாங்கள் இருக்கிற விஷயத்தை மற்றவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளாமல் டிப்ரெஷன் என்று சொல்கிறார்கள், அநேக வியாதிகளை குறித்து சொல்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய அநேகரை நாம் பார்க்கிறோம். காரணம் என்ன? ப்ராபப்ளி அவர்களுடைய வாழ்க்கையிலே இயேசு என்கிறதான தெய்வம் இல்லாமல் இருக்கலாம். காரணம் என்ன? ப்ராபப்ளி அவர்களுக்கு இயேசுவோடு கூட ஐக்கியம் உள்ள பிள்ளைகளுடைய அந்த நட்பு இல்லாமல் இருக்கலாம். ஸோ மை ப்ரேயர் டுடே ஃபார் தோஸ் பீப்புள், அண்ட் நான் உங்கள்கிட்டையும் கேட்குற காரியம் என்னென்றால், அப்படி உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு தெரிந்தவர்கள் இருப்பார்களே ஆனால் இன்றைக்கு ஒரு நிமிஷத்தை எடுத்து அவர்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். அன்றைக்கு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊமையனை சுகத்தை கொடுத்து பேச வைத்தார். இன்னைக்கு நம்ம மத்தியில் இருக்கக்கூடிய இப்படி பாடுகளுக்குள்ளால போகக்கூடிய யாராக இருந்தாலும், let that Jesus heal that person. நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களுடைய வாயை திறக்கட்டுமே, அந்த வாய் தேவனை துதிக்கட்டுமே. ஜெபிப்போம், அவர்களுக்காக ஜெபிப்போம். அந்த தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென்.